सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। बुकारस्तु अन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। हरि ओम्। தியான ஸ்லோகத்துல 8 வரை பார்த்திருக்கிறோம். போன வகுப்புல மகாபாரதத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் வர்ணனை. பாராசரிய வச்ச சரோஜம், பராசரருடைய பிள்ளை வியாசருடைய வார்த்தைகளால் ஆன ஒரு தடாகம். அந்த தடாகத்துல பூத்த தாமரை மகாபாரதம். அமலம், பொதுவா தாமரை அறிவியல் பூர்வமா தாமரையில அழுக்கு ஒட்டாது, அதனுடைய டிசைன் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. அதனால தூய்மையானது அமலம் அப்படின்னா தூய்மையானது. கீதா அர்த்த கந்தோத்கடம், கீதையினுடைய பொருள் வாசம் வீசக்கூடியது. நானா ஆக்கியானக கேசரம், பல ஆக்கியானங்கள், கதைகள், உபகதைகள், அதனுடைய மகரந்த தூள்கள். மகரந்த தூள் நிறைய தாமரையில் இருக்கிறது மாதிரி இத நிறைய கதைகளும் இருக்கு. ஹரிகதா சம்போதன ஆபோதிதம், ஹரியினுடைய கதைகள் சம்போதன நல்லபடியாக சொல்லப்பட்டு அதனால மலர்ந்தது இந்த தாமரை. ஆபோதிதம், சூரிய ஒளியினால தாமரை மலர்றது மாதிரி பகவானுடைய கதையினால இந்த மகாபாரதம் அப்படிங்கிற தாமரை மலர்ந்தது. லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி அகரக முதா பேப்பீயமானம், உலகத்துல நல்ல ஜனங்களால, புண்ணியம் செய்தவர்களால மீண்டும் மீண்டும் பருகப்பட்டது. அந்த புண்ணிய ஜனங்கள் எல்லாம் தேனை பருகிற வண்டுகள் எடுத்துக்கிட்டா அந்த தேனீக்கள் மீண்டும் மீண்டும் இந்த மகாபாரதம் அப்படிங்கிற தேனை பருகுது. கலிமல பிரத்வம்சி, கலியினுடைய துன்பத்திலிருந்து காப்பாற்றுவது, கலியினுடைய துன்பத்தை அழிப்பது. பாரத பங்கஜம் நக ஸ்ரேயசே பூயார், இப்படிப்பட்ட பாரதம் என்கிற தாமரை நமக்கு நன்மையை செய்வதாக ஆகட்டும். அப்புறம் கிருஷ்ணன் உடைய அற்புதங்களை சொல்லிச்சது. மூக்கங் கரோதி வாச்சாலம் பங்கும் நன்கியதே கீரிம், ஆண்டவன் அருள் இருந்தால் எது வேணாலும் நடக்கும். பூமி பேசலாம், முடவன் மலையை தாண்டலாம். அதனால நாம நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டவன் அருளுக்காக வேண்டி முயற்சி பண்ணணும். வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் மாறுறதுக்கு நாம முயற்சி பண்ணலாம்.
நம்முடைய முயற்சியினால நடக்கல அப்படின்னா தெய்வமே துணை. அடுத்து இறுதியான தியான ஸ்லோகம். யம் பிரம்மா வருண இந்திர ருத்ர மருத்தக ஸ்துன்வந்தி திவ்யைஹி ஸ்தவைஹி பிரம்மா வருண இந்திர ருத்ர மருத்தக திவ்யைஹி ஸ்தவைஹி யம் ஸ்துன்வந்தி. பிரம்மா வருணன் இந்திரன் ருத்ரன் மருத்துக்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம், இது ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. தேவர்கள் எல்லாரும் திவ்யமான துதிகளால யாரை துதிக்கிறாங்களோ, வேதைஹி சாங்க பதக்கிரம உபனிஷதைஹி காயந்தி எம் சாமகாக. சாமகாக சாங்க பதக்கிரம உபனிஷ எம் காயந்தி. சாமகானத்தை கற்றவர்கள் வேதங்கள் அதனுடைய அங்கங்கள் பதக்கிரம பாடங்களோட உபனிஷதங்களோட சேர்ந்து யாரை பாடுகிறார்களோ, தியான அவஸ்தித தக்லதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ. யோகினஹ யோகிகள் தியான அவஸ்தித தக்கத்தேன மனசா தியானத்தில நிலைத்த பகவான்ல மூழ்கின மனசோட எம் பஷ்யந்தி யாரை பார்க்கிறார்களோ, யஸ்யா அந்தம் ந விது சுராசுரகணாக. சுராசுரகணாக சுரர்களும் அசுரர்களும், சுரக்கூட்டமும் அசுர கூட்டமும், யஸ்ய அந்தம் ந விதுகு யாருடைய இறுதியை அறிய மாட்டார்களோ, தேவாய தஸ்மை நமக. தஸ்மை தேவாய நமக. அந்த தேவனுக்கு, கிருஷ்ணனுக்கு, விஷ்ணுவுக்கு, பிரம்மத்துக்கு எங்களுடைய வணக்கங்கள். இதுல பிரம்மா வருண இந்திர ருத்ர மருத்தக இத பத்தி எல்லாம் கூடுதல், இவங்க எல்லாம் யாரு, அந்த மாதிரி கூடுதல் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தமிழ் வகுப்பு, ஆங்கில வகுப்பு இருக்கு, தமிழ் வகுப்புல நாம எடுத்திருக்கோம். யூடியூப் பிளேலிஸ்ட்ல போய் அதை எடுத்து பார்க்கலாம். இத மாதிரி நிறைய பேரை பத்தி நிறைய விவரங்கள் அதுல சொல்லியிருக்கிறோம். வேதைஹி ஆங்க பதக்கிரம உபனிஷதைஹி வேதங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லி இருக்கிறோம். அந்த வேதங்கள் படிக்கிறதுக்கு நமக்கு சில அடிப்படை விஷயங்கள் தெரியணும். அது சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஷா அப்படின்னா போனடிக்ஸ், ஒலி இலக்கணம். வியாக்கரணம் அப்படின்னா கிராமர், சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். கல்பம் அப்படின்னா ஹோமங்கள், யாகங்கள், இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்லக்கூடியதுன்னு சொல்லலாம். நிருத்தம்
அப்படிங்கிறது தமிழ்ல நிகண்டு அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல திசாரஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் தெரியுமா? இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. தொடக்க காலத்துல உலகம் முழுக்கவே பொருள் அடிப்படையில தான் வார்த்தைகளை தொகுத்திருக்காங்க. முதல்ல பகவான், அப்புறம் அதுல இருந்து சங்கிலி தொடர் மாதிரி வரிசையா அமர கோஷம் அப்படின்னு எல்லாம் வட இந்தியாவில 100 இருக்கு. திவாகர நிகண்டு, திங்கள நிகண்டு அப்படி எல்லாம் தமிழில் இருக்கு. யாஸ்க நிருத்தம் அந்த மாதிரி வேதங்களுக்கு சமஸ்கிருத நூல்கள் இருக்கு. எட்டிமாலஜி அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். சொற்களுக்கு பொருள்கள், பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சந்தஸ், தமிழில யாப்பிலக் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுள் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோசடி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். அடுத்தது ஜோதிஷம், ஒளியை பற்றிய அறிவியல். வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜியோட சேர்ந்த அஸ்ட்ரானமின்னு வச்சுக்கலாம். இந்த 6. அடுத்தது வேதி அங்க பத கிரம. இந்த விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். பொதுவா இந்த தியான ஸ்லோகம் அத்தனையுமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்தின போது கீதை 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். விரிவாகவே பார்த்திருக்கிறோம். அதனால கூடுதலாக அவ்வளவா தெரியணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படிங்கிற ஆங்கில பிளேலிஸ்ட்ல, இந்த ரெக்கார்டிங் எந்த பிளேலிஸ்ட்ல போடுறோம் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை கேட்டுக்கலாம். அதாவது நேரம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சு பண்றேன். அதனால இந்த ஒரு விஷயம் சொல்லணும். சில விஷயங்களை திருப்பி சொன்னாலும் தோஷம் இல்லைங்கிறதுனால சொல்றேன். சனாதன தர்மத்தினுடைய நிறைய விசேஷ அம்சங்கள் இது ஒரு அம்சம். பாரதத்தினுடைய ஒரு விசேஷ அம்சம். லிட்ரேச்சர் அல்லது கல்வி அல்லது ஹேண்டிலிங் த பிரெயின் அப்படிங்கிறதுல நம்ம கால் தூசுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுல நாம பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வேதம் அப்படிங்கிறது கடல் மாதிரி. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சுமார் 1008 உபனிஷத் இருந்ததாக கருதப்படுது. அப்ப 1008 சாக்கைகள் இருந்திருக்கணும். நம்ம கிட்ட இன்னைக்கு வெறும் 5 or 6 சாக்கைகள் தான் இருக்கு. அதே கூட நம்ம படிக்கிறது இல்லை, நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம எவ்வளவு படிக்கிறதுக்கு இருந்திருக்குது அப்படிங்கறது பாருங்க. அத வியாசர் என்ன பண்ணாரு, மொத்தமும் படிச்சு கஷ்டப்பட வேண்டாம் நினைச்சாரு என்னமோ, அல்லது படிக்கிறது குறைஞ்சு வர்றதை காப்பாற்றணும்னு நினைச்சாரு என்னமோ. அதனால அதை 4ஆ பிரிச்சார். ரிக்கு, யஜு, சாம, அதர்வணம் அப்படின்னு. அத 4 சிஷ்யர்கள்ட்ட கொடுத்து 4 பரம்பரைகள் காப்பாற்றட்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார். 5 வருஷம் ஒரு வேதமாவது படிக்கணும். அப்புறம் 2 வேதம் 3 வேதம் அவங்க சௌகரியங்களும் படிச்சுக்கலாம். ஒரு வேதம் படிச்சு முடிக்கிறதுக்கு 24 வயசு ஆகும். 2 வேதம் படிச்சு முடிக்கிறதுக்கு 36 வயசு ஆகும். 4 வேதம் படிச்சு முடிக்கிறதுக்கு 48 வயசு ஆகும். அப்படி படிச்சவங்களும் இருந்திருக்காங்க. அது உத்தம பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேதம் படிச்சுக்கிட்டு கூடுதலாக 2 வேதம் படிச்சாங்கன்னா அவங்கள திவ்வேதி அப்படிம்பாங்க. 3 வேதம் அப்படி படிச்சாங்கன்னா திரிவேதி அப்படிம்பாங்க. 4 வேதம் படிச்சாங்கன்னா அவங்கள சதுர்வேதி அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். சதுர்வேதி மங்கலம்.
4 வேதமும் படிச்சவங்க இருந்திருப்பாங்க, அல்லது 4 வேதமும் படிச்சவங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இவ்வளவு பெரிய நூலை படிக்கிறதுக்கு, மனப்பாடம் பண்றதுக்கு அந்த காலத்துல எழுதி படிக்கிறது அப்படிங்கிறது ஊக்குவிக்கப்படல. புஸ்தகங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு புஸ்தகங்கள் உண்டு, எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா வேதங்கள் படிக்கிறது கேட்டுதான் படிக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதனால வேதங்களுக்கு ஒரு பேரு ஸ்ருதி. இப்படி கேட்டு படிக்கிறதுக்கு பல டெக்னிக் வச்சிருந்தாங்க. அது ஒண்ணு சம்ஹிதா பாட்டம், இன்னொன்னு பத பாட்டம், இன்னொன்னு கிரம பாட்டம், இன்னொன்னு ஜடா பாட்டம், இன்னொன்னு கன பாட்டம். இந்த கனபாட்டமும் முடிச்சவங்களுக்கு இன்னொன்னு இருக்கு, அதை நான் பிறகு சொல்றேன். கனபாட்டமும் முடிச்சவங்களுக்கு கனபாட்டி அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கனபாட்டி அப்படிம்பாங்க. கனபாட்டி அப்படின்னா இத்தனை படிகளை கடந்து வந்தாள் அப்படின்னு அர்த்தம். கனம் அப்படிங்கிற வார்த்தை கணிதத்துல கியூப், ஏதாவது நம்பர் ரேஸ்ட் 3 அப்படின்னு சொல்லுவோம். 3 மடங்கு அப்படிங்கிற அர்த்தம். 8 கியூப்னா 8 into 8 into 8. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருளை இந்த கனம் பாட்டம்ங்கிறது பயன்படுத்தப்படும். இதுல பல கிரம 2 பாட்டம் மட்டும் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இது இந்த மாதிரி மொத்த முறையிலையும் படிச்சவங்கன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஓம் நம சிவாய ச, இது ருத்ரன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. இத எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படியே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை நம சிவாய ச அப்படின்னா அது சம்ஹிதா பாடம், மந்திரத்தை உள்ளபடி படிக்கிறது. இப்படி படிச்சா மனசிலாகாது, மண்டையில பதியாது, மூளையில பதிய வைக்கணும். அதனால கூடுதல் முறைகள் வச்சிருந்தாங்க. பதப்பாட்டம் அப்படிங்கிறது இன்னொன்று. நமக சிவாய ச, இப்படி எழுத்து எண்ணி படிக்கிறது. அப்ப அது என்னென்ன பதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் வழக்கமா பழைய காலத்தை கிளாஸ் எழுதும்போது நீங்க அதை ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். முதல்ல கீதையில உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு சொல்லுவேன். அப்புறம் அந்த வார்த்தைகள் இணையமானா இணைஞ்சா என்ன மாற்றம் வரும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தை 4 பாகமா பிரிச்சு 4 பாகமா சொல்லுவேன். அத முதல்ல நான் 2 தடவை சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஒரு தடவை சொல்லுவேன். இப்படி எல்லாம் தான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு பதமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பதப்பாட்டம்னு பேர். அடுத்தது கிரமபாட்டம், 2 பதமா படிக்கிறது. நம சிவாய சிவாய ச, இந்த மாதிரி 1 2 2 3 3 4 4 5 இப்படி படிச்சுட்டு போறது. உங்களுக்கு எளிமைக்காக வேண்டி 3 பதம் தான் எடுத்திருக்கிறோம். அடுத்தது ஜடா பாடக. நம சிவாய சிவாய நமோ நம. திருப்பி சொல்றேன், முதல்ல இதை எப்படி படிப்பாங்கன்னு சொல்றேன். 1 2 2 1 1 2. நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய ச. அடுத்தது 1 2 முடிச்சுக்கிட்டு 2 3 2 3ல இதே வேலை.
அது 3 நாள்ல இதே வேலை இப்படி படிச்சுட்டே போறது. அடுத்தது கணபாட. நம சிவாய சிவாய நமோ நம சிவாய ச சிவாய நமோ நம சிவாய ச சிவாய ச சிவாய சிவாய ச. இது என்ன பண்ணுவாங்கன்னா 1 2 3 2 1 1 2 3 4 4 3 2 2 3 4 இப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்படி 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 நம்ம 1 2 3 பதங்கள் வரிசை சொல்றேன். இப்படி கழிக்கிறது கணபாட்டம்னு பேர். அதுதான் இங்க வேதை சாங்க பத கிரமோபனிஷத்தை பத கிரம உட்பட எல்லா பாட்ட முறையிலையும் படிச்சார். கிரமசாலிகள் கதைச்சு குடிச்சவங்க சொல்றோம் இல்லையா, தலைகீழா படிச்சவங்க சொல்றோம் இல்லையா, அந்த தலைகீழாவும் படிப்பாங்க. அது இன்னொரு முறை. இன்னொரு முறை இருக்கு. இது ஒரு தடவை நானே பூஜ்ய சுவாமிஜி ஒருத்தர ரிஷிகேஷ்ல வர சொல்லி எங்களுக்கு எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. அது எப்படின்னா, இப்ப நமசிவாயன்னு வச்சுக்கோங்க. அது இன்னுங்கிறது என்ன எழுத்து, ஆங்கிறது என்ன எழுத்து, இன்னுங்கிறது மெய் எழுத்து, ஆங்கிறது உயிர் எழுத்து, இன்னுக்கு அரை மாத்திரை, ஆவுக்கு ஒரு மாத்திரை, இன்னுக்கு தெய்வம் இது, ஆவுக்கு தெய்வம் இது, இப்படி அந்த எழுத்தை பற்றி வேற ஆணி வேறாட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஒரு வண்டி எடுத்து பார்த்து பார்த்தா கழட்டுவது மாதிரி ஒரு எழுத்தை எடுத்து பார்த்து பார்த்தா கழட்டுவாங்க. அந்த எழுத்தினுடைய எல்லா சிக்னிபிகன்ஸும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அடுத்த எழுத்து, அடுத்த எழுத்து, இப்படி ஒவ்வொரு எழுத்தாலும் சொல்லுவாங்க. அப்போ வேத படிப்பு அப்படிங்கிறது என்ன, நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேத படிப்புக்கெல்லாம் நம்ம யாரும் உதவி பண்றதில்ல. பழைய காலத்துல ராஜா உதவி பண்ணாரு. இன்னைக்கு ஹிந்துக்களை பத்தி கவலைப்படாத சப்கா விகாஸ் அரசாங்கம் இருக்கு. அதுக்கு ஹிந்துக்களை பத்தி கவலை இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன வேணாலும் சொல்லலாம், இல்ல உயர் நீதிமன்ற நீதிபதி இல்ல மஜிஸ்ட்ரேட் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், போலீஸ்காரன் என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரிகள் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அதாவது இந்துக்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய, இந்துக்களுக்கு மேல அக்கறை உள்ள, ஹிந்து கோவில்களை ஹிந்துக்கள் கையில ஒப்படைக்கிற வக்குகளை, இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நமக்கு கிடைக்கல. 25 வருஷமா நம்மள சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வரணும்னு கூட 25 வருஷமா ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்ல 20 வருஷமா கூட ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கிடைச்சது உங்க தலையெழுத்து, நீங்க செய்த புண்ணியம் இவ்வளவுதான். உங்களை பத்தி அக்கறைப்படாத, உங்களை பத்தி கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம். ஆனாலும் தனிப்பட்ட சில பேர் அவங்களுடைய அக்கறையினால வேத பாடசாலைகள் நடத்துறாங்க. கஷ்டத்தோட கஷ்டமா வேத பாடசாலைகள் நடத்துறாங்க. இந்த வேத பாடசாலைகளை படிக்காதவங்க இன்னைக்கு கூகுள்ல சிஇஓ, ஆப்பிள்ல சிஇஓ, மெட்டால சிஇஓ எல்லாம் இருக்காங்க. இந்த வேத பாடசாலையில படிக்கிறவங்க படிக்க அனுபவம் போறவங்க ரொம்ப கம்மி, போறவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை போய் ஒருத்தர் படிச்சுட்டான். நம்ம ஆசிரமத்தில் ஒரு பூஜாரி இருந்தார், ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் இப்போ இருக்காரு. அவரு ஒரு 17 18 20 வயசு ஒட்டி ஆசிரமத்துக்கு பூஜைக்குன்னு கூட்டிட்டு வந்தோம். சாலையில படிச்ச பையன் அப்படின்னு எதிர்ப்பு. அவர் வந்து சுமார் 10-15 வருஷம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் அவருக்கு பொண்ணு கொடுக்க ஆள் இல்லை. வேதம் படிச்சவனுக்கு கிடைக்கிற மரியாதை இது. சாஸ்திரங்கள் படிக்கிறவங்க எண்ணிக்கையே குறைவு. அந்த மாதிரி எங்களை மாதிரி ஏதாவது இழிச்சவாய் மொட்டைகள் படிச்சுட்டு வந்தாலும் அதை கேட்கறதுக்கு மதிக்கிறதுக்கு
அல்ல. இதுதான் இந்து சமுதாயத்தினுடைய நிலை. அரசாங்கங்களை விடுங்க, அரசியல்வாதிகளை, வியாதிகளை விடுங்க, நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம கிட்டேயே இதுதான் நிலைமை. ஒரு வேதம் படிக்கிறதுல நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மட்டும் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்திலேயே இவ்வளவு இருக்குன்னா, ஒரு வேத படிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமானது, முயற்சி கொடுக்க வேண்டியது, காலம் கொடுக்க வேண்டியது, வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது. அப்படி பயிற்சி வரக்கூடியவர்களுக்கு மரியாதை. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அந்த மந்திரம் சரியா சொல்லல, அந்த பூஜை சரியா சொல்லல, மந்திரம் ஒழுங்கா சொல்ல தெரியாத இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அதுக்கு ஏற்றது மாதிரி கவனிப்பீங்களா, தட்சணை கொடுப்பீங்களா? உங்களுக்கு காட்டுக்கு குதிரை வேணும், காவல் மரம் பறக்கவும் வேணும். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு கோபம் பண்ணணும். ஆனா அவருக்கு மந்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லணும், பூஜை எல்லாம் கரெக்டா பண்ணணும். பழைய காலத்துல சமுதாயம் குருகுலங்களை கவனிச்சது, ராஜா குருகுலங்களை கவனிச்சாரு. அரசாங்கம் இதுக்கு பின்னாடி நீங்க சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் படிக்கணும், அது தெரியும், சொல்லியிருக்காரு. சரி, சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் வடமொழி நான் படிக்க மாட்டேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா திருக்குறளை படிங்க. திருக்குறள்ல ஆப்பயன் குன்றும் நூல்மரப்பர் காவலன் காவான் எனின், ராஜா தன்னுடைய கடமையை செய்யவில்லையானால், ராஜாவுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறது திருக்குறள் இருக்கு, அர்த்த சாஸ்திரம் இருக்கு, அது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். தர்மத்தை காப்பாற்றுறது, நம்ம தர்மத்தை காப்பாற்றுறது, வேதங்களை காப்பாற்றுறது, இதெல்லாம் தான் ராஜாவுடைய கடமைக்கு தான் அவர் அங்க உட்காந்து வச்சிருக்கு. அவருக்கு முக்கியமான கடமைகள் இதுதான். நாட்டுல லஞ்ச ஊழல் நடக்காம இருக்கிறது. இந்த 11 வருஷத்துல ஒருத்தராவது லஞ்ச ஊழல தண்டிக்கப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. இதுதான் நமக்கு கொடுக்கல. அவன் தப்பிச்சு வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருக்கா, அந்த கஷ்டத்துல வேண்டாம், நாங்க உள்நாட்டிலே சந்தோஷமா இருக்கிறது, உள்நாட்டிலே படிப்படியா கொள்ளையடிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்காங்க. உங்களுக்கு சாமியின் கத்துறோம், என்ன நீங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும், மூர்த்தி மாதிரி ஆட்சியாளர்களை எடுத்து பேச உங்களுக்கு ஜாமீன் எல்லாம் கிடைக்கிறது, முன்னாள் போடுவாங்க. சரி, அரசன் வேதத்தை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அர்த்த சாஸ்திரம் இருக்கு. அர்த்த சாஸ்திரம் அது நமக்கு வேற ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரியணும்னா நீங்க அதை அந்த ரெக்கார்டிங் கேட்டுக்கீங்க. திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு தெரியணும்னா, சம்பவாரி இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் திருக்குறள் வகுப்பு ரொம்ப காலமா எடுத்துட்டு இருக்காரு. கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு எடுத்துட்டு இருக்காரு. அவருடைய திருக்குறள் வகுப்பு 17 உரையோட நடக்குது. அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வேதத்தை நாம காப்பாற்றவில்லை, வேதம் படிச்சவங்க நம்ம காப்பாற்றுறதில்லை. இந்து சமுதாயம், இந்துக்கள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பண்பாட்டையே நாம இன்னும் காப்பாற்றுறதுக்கு தயாரா இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்து என்னது, இது எவ்வளவு உயர்வானதுன்னு கூட நமக்கு தெரியறதில்லை. வெளிநாட்டு சொன்னா நம்ம அதை பெரிய ஆத்தன்டிக்கா இருக்கும். வெளிநாட்டுக்காரன் சொல்லணும், காயத்ரி மந்திரம் சொன்னா அறிவு வளரும், இப்படி குட்டுனா மூளை நல்லா வேலை செய்யும். அப்பதான் நம்ம அந்த லட்சணத்துல விவேகானந்த சாமி சொல்றாரு, நான் ஏன் அமெரிக்காவுக்கு போறேன்னு தெரியுமா? உங்களோட முட்டா பயில நான் சொன்னா கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அமெரிக்காக்காரன் சொன்னா கேட்கான்னு தெரியும். அதனாலதான் அமெரிக்காக்காரன் சொல்லி கொடுத்து நான் என்ன தெரியும் அவன் சொல்ல வச்சேன் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்றாரு. விவேகானந்தர் அன்னைக்கே நம்ம பரிசு பிடிச்சு பார்த்து பிள்ளையாவோ தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா போயிருக்காரு. அதனால நாம இந்த பகவத்கீதை பாக்கியத்துல கூட ஆதிசங்கர் சொல்றாரு, பல 100 வருஷத்துக்கு முன்ன சொல்லிட்டாரு, தர்மத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தர்மம் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கு, அதை போய் காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் கிடையாது. தர்மத்தை காப்பாற்றுறது அப்படின்னா
அந்த தர்மத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவனை காப்பாத்துறது. அதுதான் தர்மத்தை காப்பாத்துறதுங்கிறது அர்த்தம். நம்ம நாட்டில் இன்னைக்கு முட்டாள் கூட்டங்கள்லாம் நடத்தி இந்து மதத்தை காப்பாற்ற போற, இந்து தர்மத்தை காப்பாற்ற போற நடக்கிறாங்க. ஒருத்தருக்கும் வேதம் தெரியாது, பகவத்கீதை தெரியாது, தேவாரம் திருவாசம் எதுவும் தெரியாது. சாஸ்திரங்களை படிக்க தயாரா இல்ல, சாஸ்திரங்களை படிச்சவங்களை காப்பாற்ற தயாரா இல்ல, அவங்ககிட்ட போய் படிக்க தயாரா இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்து சமுதாயம் போயிருக்கு. இந்து சமுதாயம் உருப்படணும்னா முதல்ல நாம ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச நேரம் ஒதுக்கி நம்மளுடைய சாஸ்திரங்களை படிக்கணும், அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். பொதுவா பாரம்பரிய படிப்புல முதல் படிப்பு வெறுமனே வார்த்தைகளை படிக்கிறது, நெட்டுக்கு பண்றது, குரு போடுறதுதான். ஒரு 20-24 வயசு வரைக்கும் அதான் நடக்கும். அதுக்கப்புறம் அர்த்தம் படிப்பாங்க. ஏன்னா 6 வயசுல படிக்க போறாங்க. 6 வயசுல அவங்களுக்கு என்ன புரியும்? பெருசா ஒண்ணு புரியாது. முதல்ல வியாபாரம் பண்ண வச்சிருவாங்க மந்திரங்களை. 25 வயசுல வரும்போது உலகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், விஷயங்கள் எல்லாம் புரியக்கூடிய லெவல் வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி நம்ம சாஸ்திரங்களை படிச்சு அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற தெளிவு நமக்கு வரும். அந்த தெளிவு ஸ்ரீகிருஷ்ணத்துல நமக்கு வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். வேதை சாங்க பரக்கிரம உபனிஷதைஹி காயந்தி யம் சாமகாஹ. இதுல இன்னும் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். அதை பத்தி ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கிறதுனால சொல்றேன். அதெல்லாம் என்னுடைய பல வகுப்புல சந்தர்ப்பங்கள் வரும்போது சொல்லியிருக்கிறேன். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துல எல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கும் என் வாயால சொல்லணும்னு நினைச்சு சொல்றேன். யஸ்யாந்தம் நவிது சுராசுரகணாக. சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் தெரியாது. இதுல சுரர்கள் அப்படின்னா நல்லவங்க, இந்திரியங்களை ஜெயிச்சவங்க, கட்டுப்பாடு உள்ளவங்க அப்படின்னு நான் அர்த்தம் எடுத்துக்கிறேன். எனக்கு அதுக்கு அப்படி அர்த்தம் எடுக்க தேவையில்லை, அப்படி எடுத்துக்கிறேன். அசுரர்கள் அப்படின்னா ஆதிசங்கரே பகவத்கீதையில தெய்வ அசுர சம்பத் விபாகம் ஒரு அத்தியாயம் வரும்போது ஆதிசங்கரே சொல்ல போறாரு. ரமந்தேகி அசுரக. யாரு தன்னுடைய இந்திரியங்கள் போற வழியில, மனம் போற போக்குல, ஆசைகள் போற போக்குல போறாங்களோ அவர்கள் அசுரர்கள். அப்போ இந்திரிய கட்டுப்பாடு, புலனடக்கம் அதெல்லாம் உள்ளவங்களுக்கும் எட்டாது. அதனை இல்லாதவங்களுக்கு எட்டாதவன்னு சொல்லணுமா? வேண்டாம். இது ஒரு அர்த்தம். பொதுவா பலர் என்ன அர்த்தம் எடுக்கிறாங்க அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எட்டாதவர் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த அர்த்தம் எடுக்கல அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். காஷ்மீர் அப்படிங்கிறது கஷ்யப மகரிஷியை வச்சு வந்த பேர். கஷ்யப மகரிஷிக்கு பிறந்த குழந்தைகள், அதிதிக்கு பிறந்த குழந்தைகள், தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர், அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது. அதுல மூத்தவங்கன்னு சொல்லலாமா இருக்கும். அவங்க பேரு சதி, தாக்ஷாயணி. தக்ஷனுடைய பிள்ளை ஆனனால கத்திரமாட்டு நாம தாக்ஷாயணின்னு சொல்றோம். உங்களுக்கு இப்படி சொன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். பார்வதி தேவி தக்ஷனுக்கு மகளாக பிறந்து சிவபெருமான திருமணம் பண்ணி இது பண்ணாங்க. அவங்களுடைய இளைய சகோதரிகள், அதுல அதிதி அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆதித்யர்கள், திதி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தைத்தியர்கள், தனு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தானவர்கள்.
இந்த விவரம் கூட என்னுடைய முன்னாள் கீதா வகுப்புகள்ல நான் கூடுதலாக சொல்லியிருப்பேன். அவருக்கு எத்தனை மனைவிகள், யார் யாருக்கு என்னென்ன குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னு. இதுல பாம்பு அப்படிங்கிறது வாசுகி ஆனந்தன் இந்த மாதிரி பாம்புகள், கருடன் இந்த மாதிரி பறவைகள், இதெல்லாம் கூட கச்சியப மகரிஷியில இருந்து உருவானவை அப்படிங்கிறது அந்த புராண கதை. இந்த கதைப்படி ஆதித்யர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் இவங்க எல்லாருமே ஒரே தந்தைக்கு பிறந்த குழந்தைகள், அண்ணன் தம்பிகள். நல்ல கூமுட்டைகளுக்கு அப்படி சொல்றேன்னா, இவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்களை ஏமாற்றி நடக்கிறாங்க. இன்டெலக்சுவல் ஹானஸ்டின்னு உண்டு, அது இவங்கள்ட்ட கிடையாது. அதனால அவங்க அப்படி மட்டமா சொல்றது. ஒரு ஆள் ஆராய்ச்சி பண்றாரு, ஒரு இன்டெலக்சுவல் ஹானஸ்டியோட நம்ம அவருக்கு அதே மாதிரி ஒரு மரியாதையா பதில் கொடுக்கலாம். இவங்க அது கிடையாது. புலிவனும் ஊரை ஆமாத்தனும் இப்படியே தெரிய கூட்டம். அதனால அவங்க அப்படி சொன்னேன். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அசுரர்கள், தேவர்கள் அசுரர்களை விரட்டிட்டாங்க, திராவிடர்கள் தான் அசுரர்கள், வட இந்தியாவில இருந்த ஆரியர்கள் தான் தேவர்கள், ஆரியர்கள் தஸ்யுக்களான திராவிடர்களை விரட்டிட்டாங்க. இப்படி எல்லாம் அதான் அப்பாத உண்மையிலே இருந்தாலும் அண்ணன் தம்பிகள், சொக்காரங்க, பங்காளிகள். பொதுவா அகத்தியனுடைய பிள்ளைகள் நல்லவங்க. எப்படி பாண்டவர்கள் பொதுவா இயல்புல நல்லவங்களோ அதே மாதிரி. சிதி கொஞ்சம் பொறாமக்காரி, கண்ணு கொஞ்சம் பொறாமக்காரி. எப்படி காந்தாரி பிள்ளைகள் எல்லாம் நாசமா போச்சதோ இவனுடைய பிள்ளைகளும் நாசமா போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தாய் நல்ல சிந்தனையோட இருக்கணும். இப்படி இருந்தது கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் சத்சங்கங்கள், ராமாயணம், மகாபாரதம் மாதிரி நூல்கள் எல்லாம் படிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பழக்கம் நம்ம சமுதாயத்துல இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தாய் எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகளோட இருக்கிறாங்களோ அவருக்கு பிறகு குழந்தைகளும் அந்த மாதிரி உயர்ந்த குழந்தைகளாக, சிந்தனை உள்ள குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக பிறகு. இப்போ பிரகலாதன் அப்படிங்கிறவர் தைத்திய வம்சத்துல வந்தவர். ஞாபக சக்தி சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திதியுடைய பரம்பரையில வந்த தைத்தியன் தான் பிரகலாதன். இரண்யகசிபுடைய பையன். இரண்யகசிபு நாசமா போனான். ஆனா பிரகலாதன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல இருந்த போது நாரத மகரிஷியிட்ட இருந்து நாராயண மந்திரத்தை கேட்டு நாராயண பக்தனாக பிறந்து, அதுக்கு பிறகு அவன் நல்ல பிள்ளையா இருந்தனால அவனுடைய பையன் விரோசனன் நல்ல பிள்ளையா இருக்க, அவனுடைய பையன் மகாபலி, நம்ம இப்ப தான் ஒரு ஓணம் முன்னாடி முடிச்சோம், அவனுடைய பிள்ளை மகாபலி, பிரகலாதனுடைய மகாபலி, அவன் எல்லாம் கூட நல்லா இருந்தான். இப்படி தைத்தியர்களும் நல்ல பிள்ளைகளும் உண்டு. அதே மாதிரி தன்னுக்கு பிறகு தானவர்களையும் நல்ல பிள்ளைகளும் உண்டு. இவர்கள் ஏதாவது குசுறுதி உண்டாக வேண்டி காட்டினாங்கன்னா ஏதாவது சாபத்தை வாங்குவாங்க. அப்போ அவங்க அரக்கர்களா மாறுவாங்க, அசுரர்களா மாறுவாங்க. அப்போ தேவர்கள்ல கூட இப்படி விதிவிலக்கா செய்யறவங்க உண்டு, அவர்களும் அசுரர்கள் தான். அப்ப அதிதிக்கு பிறந்திருந்தாலும் சரி, திதிக்கு பிறந்திருந்தாலும் சரி, தன்னுக்கு பிறந்திருந்தாலும் சரி, இல்ல கர்த்திரு வினதா இவர்களுக்கெல்லாம் பிறந்தாலும் சரி, கர்த்திரில இருந்தா பாம்புகள் வந்தது, வினத்தால இருந்துதான் பட்சியர் வந்தது, கருடன் வந்தது. அப்ப இவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, யாருக்கு பிறந்தாங்கன்னு இல்ல, பிறந்த குழந்தைகள் நல்ல புத்தியோட இருந்தாங்கன்னா, நல்ல பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவர்கள் தேவர்கள், இல்லைன்னா அவர்கள் அசுரர்கள். இனி இவர்கள் இந்த அசுரத்தனத்துல நிமிஷமா இருந்தா இவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஐயா அந்தவா காப்பாதுன்னு சொல்லுவாங்க, ரக்ஷா ரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய கதைகளை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ராட்சசர்கள் பேர். அசுரர்கள் ராட்சசர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் உள்ள வார்த்தைகள் சொல்லலாம். கம்பராமாயணத்துல இரக்கம் என ஒரு பொருள் இல்லாத அரக்கர் அப்படின்னு சொல்லுவார். மனசுல இறக்கமே இல்லாத பாவிகளுக்கு தான் அரக்கர்னு பெயர் அப்படின்னு.
அதனால ராட்சவர் அப்படிங்கிறது தமிழ்ல அரக்கர்னு மாறுதுன்னு நினைக்கிறேன். அசுரர் அப்படிங்கிறது தமிழ்ல அசுரனை பயன்படுத்துறோம். அதனால அசுர குலம்னு ஒரு குலமே கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி தப்பு அபிப்பிராயம் இருக்கு, அப்படி கிடையாது. இந்த அதிதியினுடைய பிள்ளைகளுக்கு குருவா இருந்தவர் சுக்கராச்சாரியார். இவங்க அவர்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்க. அப்படி குருவான தனக்கிட்ட மரியாதை குறைவா நடந்ததுனால அந்த சுக்கராச்சாரியா இவங்களை விட்டுட்டு போயிடுவார். மரியாதை தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு போயிடுவார். அப்ப தேவகுரு சுக்கராச்சாரியார். இதை பத்தி ஒரு தப்பான கான்செப்ட் இருக்கிறதுனால முக்கியமா ஜோசியர்கள் குழப்பம் குழப்பிட்டு இருக்கிறதுனால அதுக்கு சொல்றேன். தேவகுரு சுக்கராச்சாரியா தேவர்கள் குருவுக்கு மரியாதை கொடுக்காததுனால மரியாதை தலைவாசல் விதிக்க வேண்டாம்னு போயிடுறார். அப்போ இதுதான் சாக்கு, இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிக்கிட்டு பொதுவா தேவர்கள் நல்லவர்களா இருக்கனால அவங்கதான் எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குருவுடைய வழிகாட்டுதல் இருந்ததுனால அவங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. நமக்கும் ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சுக்கராச்சாரியார போய் அசுரர்கள் தங்களுடைய குருவாக வேண்டி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் சுக்கராச்சாரியார் அசுர குருவா மாறுறார். சுக்கராச்சாரியார திருப்பி கூப்பிட்டு பாக்குறாங்க. அவர் வரமாட்டேன்ட்டாரு. என்ன மரியாதை வயலன்ஸா வரவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் தங்களுக்கு ஒரு குருவை தேடி எடுத்துக்கிறாங்க. அவர்தான் பிருகஸ்பதி அல்லது வியாழன். சுக்கராச்சாரியார தமிழில வெள்ளின்னு சொல்லுவாங்க, பிருகஸ்பதிய வியாழன்னு சொல்லுவாங்க. அதாவது வியாழக்கிழமை காலையில வியாழ கோரை, பிருகஸ்பதி கோரை, அதனால அன்னைக்கு வியாழக்கிழமைன்னு பேரு. வெள்ளிக்கிழமை காலையில சூரிய உதயத்துல வெள்ளி கோரை அல்லது சுக்கர கோரை, அதனால அன்னைக்கு வெள்ளின்னு பேரு. சமஸ்கிருதத்துல சொல்லும் போது பிருகஸ்பதி வா அல்லது குரு வா அப்படிம்பாங்க. தமிழ்ல அதை நம்ம தமிழாக்கி வியாழக்கிழமைன்னு சொல்றோம். அந்த மாதிரி சுக்கரவார், சுக்கரவாசரகன் சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. நம்ம அதை தமிழாக்கி வெள்ளி வாரம், வெள்ளிக்கிழமைன்னு சொல்றோம். அதனால தேவ அசுரர்கள் பத்தி இந்த ஒரு தெளிவு நமக்கு எப்பவுமே வேணும். அதனால கடவுள் எப்பவுமே அசுரர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே அசுரர்கள் தபஸ் பண்ணியிருக்காங்க, தெய்வங்கள் போய் அனுகிரகம் பண்ணிருக்கு. பிரம்மா, சிவன் எல்லாரும் போய் தந்தை வரம் என்ன கேட்டா அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் பாவம் விஷ்ணு அவருக்கு அல்லோல போறோம். யார் தலைவர் கைய வச்சாலும் அவன் தலை வெளிச்சம் அப்படின்னு வரங்க சிவபெருமான் சந்தோஷமா கொடுத்துருவாரு. முன்ன பிள்ளை யோசிக்க மாட்டார், பின்பிள்ளைகளை பத்தி யோசிக்கவே மாட்டார். பிரம்மாவும் அதாவது சில வரங்கள்லாம் கேட்டா கொடுத்துருவாங்க, ஒரே தரமாட்டாங்க. பிரம்மாவோ சிவனா யாரும் தரமாட்டாங்க. என்ன அப்படின்னா நான் சாகவே கூடாது அப்படின்னு கேட்டா அந்த வரம் மட்டும் தரமாட்டாங்க. மீறி நீங்க எல்லா வரம் கேட்டாலும் தந்துருவாங்க. அப்புறம் விஷ்ணு பிரச்சனையை தீக்கிர சால்வ் பண்ண வரணும். பிரச்சனையை சிவபெருமான் சால்வ் பண்ணுவாரு. சில விஷயத்துல சிவபெருமான் சால்வ் பண்ணுவாரு, சில விஷயத்துல தேவியை சால்வ் பண்ணுவான், சில விஷயத்துல விஷ்ணு சால்வ் பண்ணுவார். ஆனா அசுர குணம் உள்ளவர்கள், குணத்தின் அடிப்படையில தான் அசுரர்கள் அரக்கர்கள் எல்லாம். அப்படி ஒரு குலமே இருந்தது. பிறப்பினால யாரும் அசுரர்கள் முத்திர குத்தப்படல, ராட்சசர்கள் முத்திர குத்தப்படலைங்கிறது தெளிவும் நமக்கு வேணும். இந்த பின்னணி இருக்கிறதுனால நான் சுர அசுரகனார்கள்னா நல்லவங்க கெட்டவங்க, கடவுளை நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கடவுளுடைய எல்லை அறிய முடியாது, முழுமையா அறிய முடியாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி அறிய முடியும். நமக்கெல்லாம் அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குதானே, இப்ப எல்லாரையும் முடிவை பார்க்க முடியாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய கண் பார்வை இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம கண்டு பார்ப்போம், இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம காது கேட்கும். இப்படிதான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதனால நம்மால கடவுளை முழுமையா அறிய முடியாது. நம்முடைய ரேஞ்சுக்கு உட்பட்டு நம்ம கடவுளை அறிஞ்சுக்கலாம்.
இல்ல நம்மளுடைய புத்தியினுடைய தீட்சண்யத்தை நாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய மனச, நம்முடைய புத்திய மகா மனசுல, மகா புத்தியில நம்ம டியூன் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு கடவுளுடைய மனசோட, கடவுளுடைய புத்தியோட நாம ஒண்டிட்டோம்னா கடவுளுக்கு தெரிஞ்ச எல்லாம் நமக்கும் தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். இதுல எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிக விஷயங்கள் தெரியும். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு ஒண்ணு கலர்ல இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, ESP. அது நமக்கு கிடைக்கும். அது நம்ம யோக பயிற்சிகள் மூலமாக அதை சம்பாதிக்க முடியும். இது அறிவியல் பூர்வமான நடைமுறைகள் இருக்கு. அதுக்கு யோகம், யோக சூத்திரம், பதஞ்சலிங்கிற முனிவர் அதை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அதை பயிற்சி பண்ணி நாம சம்பாதிக்க முடியும். அல்லது பக்தியினால, அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால, அல்லது கடவுள் அனுகிரகத்தினாலேயும் இதெல்லாம் நமக்கு வரலாம். இப்படியாக தியான ஸ்லோகம் நாம நிறைவு பண்ணலாம் நினைக்கிறேன். அடுத்தது பகவத்கீதை 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இடையில உள்ள ஸ்லோகங்கள் எல்லாம் பகவத்கீதைக்கு ஒரு நுழைவதற்கு ஒரு வாசல் மாதிரி. பகவத்கீதை உபதேசம் அப்படிங்கிறது 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை பத்தி நான் பல சமயங்கள பல இடங்கள பேசியாச்சுங்கிறதுனால, ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கிறதுனால நம்ம நேர போயிடலாம்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு தடவை கூட தியான ஸ்லோகத்தை படிக்கிறேன் முழுமையா. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता युद्धम् गीतामृतम् महत् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थाम विकर्ण घोर मखरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः पाराशर्यवचः सरोजममलम् गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेसरम् हरिकथा नानाख्यानककेसरम् हरिकथा सम्बोधना बोधितम् लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानम् मुदा भूयाद् भारत पङ्कजम् कलिमलप्रध्वंसि न श्रेयसे मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। यम् ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यम् सामगाः ध्यानावस्थितगतेन मनसा पश्यन्ति यम् योगिनः यस्यान्तम् न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः।
பொதுவாக இப்ப நான் சொன்னது மாதிரி தான் சொல்லணும். வேற விதமா சொல்றவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். புத்தகங்கள்ல கூட வேற விதமா இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது, ஏன் நான் அப்படி சொல்லல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டிங்ல கேட்டீங்கன்னா தெரியும். இப்போ போன தடவையில ஒரு கேள்வி நவராத்திரி பத்தி இருந்தது. இதுக்கு தத்துவார்த்தமா 3 தேவிகளை 9 நாளா வழிபடுறோம். 3 நாள் 3 தேவிகளும் முக்குணங்கள். குணத்ரய விவாக யோகம்னு பகவத்கீதை அதுக்குன்னு ஒரு அத்தியாயமே இருக்கு. அங்க அதை பத்தி பகவான் சொல்றார். அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அங்க டீல் பண்றார். இந்த சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்களும், இந்த 3 குணங்கள் மயமாகத்தான் இந்த உலகமே இருக்கு. அது ஒரு தனி டாபிக். தத்துவ போதம் அப்படிங்கிற நூல்ல இதை பத்தி ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. வேற நூல்களும் இருந்தாலும் எளிமையான சின்ன ஒரு நூல். பொதுவா நாம அந்த நூலை படிச்சுக்கிட்டு தான் நம்ம கோர்ஸே ஆரம்பிப்பாங்க. வேதாந்தம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நூல் அது. அது படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த உலகமே முக்குணமயமானதுதான். கீதையில இதெல்லாம் கிருஷ்ணன் சொல்ல போறாரு. அந்த இடம் வரும்போது எனக்கு நிறைய கஷ்டம் வரப்போகுது. அந்த இடத்துல நான் இதெல்லாம் பத்தி கூடுதலா நிறைய பேச வேண்டி இருக்கும். அப்போ இந்த 3 குணங்களுக்கும் 3 பிரதிநிதியாக 3 தேவி. அது பார்வதி தமோகுணம், சரஸ்வதி சத்துவகுணம், லட்சுமி ரஜோகுணம். அப்படி எடுக்கிறவங்க இருக்காங்க. 3 நாள் ஒரு தேவிக்கு ஒதுக்கி 9 நாளா கொண்டாட முடியல, 9 ராத்திரியா கொண்டாடணும். அப்படி கொண்டாட முடியல அப்படின்னா துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, அப்புறம் விஜயதசமி, அப்படி 3 நாளா கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க. இல்ல துர்காஷ்டமிக்கு முந்தின நாளே லட்சுமி பூஜை தொடங்கி லட்சுமி, துர்கா, சரஸ்வதி அப்படியும் கொண்டாடுறவங்க இருப்பாங்க. இதுல கொலு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இருக்கு. பொதுவா இந்து மதம் வந்துட்டா அது ஒரு சூப்பர் மார்க்கெட். அது எல்லா விதமான வெரைட்டியும் கிடைக்கும். அதனால இதை பத்தி முழுமையா கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிக்க முடியாது. இந்தியா முழுக்க பல இடங்களையும் பல விதமா கொண்டாடுவாங்க. கொலு வைக்கிறது அதோட அம்சம். அதை பத்தி ஒரு துணுக்கு நம்ம குரூப்ல நம்ம போட்டிருக்கிறோம். கொலு வைக்க ஆசை இருந்ததுன்னா உதவி பண்றேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த பழக்கம் வர வரை விட்டுட்டு போகுது, மக்கள் கொலு வைக்கிறத மறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த கொலு வைக்கிறது ஒன்பது படி வைப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த வருஷம் 1 படி, அடுத்த வருஷம் 2 படி, கூடுதல பொம்மை வாங்கிட்டு, அடுத்த வருஷம் கூடுதலா கொஞ்சம் பொம்மை வாங்கிட்டு 3 படி, 4 படி, 5 படி, இப்படி படியை வளர்த்துட்டு போறாங்களும். நீங்க 1 படி வச்சீங்கன்னா ஏகம் சத் விப்ரா பகுலா வரதி, நாங்க அதுக்கு ஒரு தத்துவ விளக்கம் கொடுத்துருவோம். நீங்க 2 படி வச்சீங்கன்னா பிரம்மம் பிரகிருதி, அளவு பிரம்மம் மாயை அப்படின்னு 2 அப்படின்னு நாங்க அதுக்கு ஒரு தத்துவ விளக்கம் கொடுத்துருவோம். நீங்க 3 படி வச்சீங்கன்னா ஸ்ரீ சாம விக்கிரு சாமம் 3 வேதங்கள், அதனால 3 படி. இல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லட்சுமி சரஸ்வதினு அதுக்கும் நாங்க ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். 4 படி வச்சீங்கன்னா 4 வேதம், அதனால 4 படி சொல்லலாம். இல்ல 4 அப்படி வரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது இதெல்லாம் கொண்டு வந்து நாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். 5 படி வச்சா அதுக்கு நாங்க விளக்கம் கொடுத்துருவோம். 6, 7, 8, 9
இப்படி ஒரு விளக்கம் 9 படிக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. நாம 7 பிறப்புன்னு பார்த்திருக்கிறோம். அதனால 7 படி. அதுக்கு மேல மகான்கள், தேவதைகள், பெரும் தேவதைகள் அப்படின்னு அந்த படிய பூர்த்தி பண்றவங்க உண்டு. இல்ல சில பேரு அறிவு உள்ள உயிர்கள், அதுக்கப்புறம் மகான்கள், ரிஷிகள், தெய்வங்கள் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பகவத்கீதை என்னுடைய லைட்ல, பகவத்கீதையினுடைய ஒளியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விஸ்வரூப தரிசனம்னு பகவத்கீதையில ஒரு அத்தியாயம் இருக்கு. இதை மனசுல வச்சுதான் கோவில்கள்ல கோபுரங்கள் நிர்மாணிக்கப்படுது. ஒரு புறம்போக்கு சர்ச்சை பார்த்தா தெரியும், மசூதியை பார்த்தா தெரியும், கோவிலை பார்த்து தெரியும் சொன்னா, அந்த புறம்போக்கு பாவம், அவன் பகவத்கீதையை கண்டானா, வேதத்தை கண்டானா, ஒண்ணும் தெரியாது. அந்த புறம்போக்கு அப்படிதான் பேசும். கோவில் கோபுரங்கள் அப்படிங்கிறது பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறதுக்கு தான் அமைச்சிருக்கு. இந்த கோவிலுடைய ஒரு மாதிரி தான் கோவில் கோபுரங்கள். அதுல மரம், செடி, கொடிகள் ஆரம்பிச்சு தேவர்கள், அசுரர்கள் வரைக்கும் எல்லாரையும் காட்டியிருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒருத்தர விட்டிருக்காரு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அதுல பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது மகா கொலு கோபுரம் அப்படிங்கிறது. இது ஒரு குட்டி கொலு, தாற்காலிக கொலு, நம்ம வீட்டுல வைக்கிறோம். அது எதை காட்டுறதுன்னா, ஏகம் சத், உள்ளது ஒண்ணுதான், அதுதான் இந்த உலகமாக காட்சி அளிக்குது. அதனால இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே வழிபடுவதற்கு உரியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை அது சொல்லுது. அப்படிங்கிறது என்னுடைய அறிவில் புரிந்து கொள்ளுதல். நாம் படிச்ச சாஸ்திரம் எனக்கு இப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல் தான் தருது. பல பேர் பல விதமா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அதை வச்சுக்கோங்க. அப்புறம் யாமினி அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுடைய 2-3 கேள்வி. ஆம் குருஜி, நமஸ்தே. ஹரி ஓம். பழைய வகுப்பு சம்பந்தமான கேள்வி அது. In yesterday's class we touched upon Gotras again, and since the topic on using Shiva Gotram and Vishnu Gotram came up, here is my question. As I researched a bit much earlier, I found out that Achyuta Maharishi Gotram does not exist, and people who don't know their Gotra use it particularly in the Vaishnavites. Likewise, I have not come across Ananda Maharishi Gotra mentioned anywhere, but some people cite it. It will help if you can share more knowledge on it. பொதுவா பாரம்பரியத்துல இத்தனை கோத்திரங்கள் தான் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்குது. அதுல சில பேரு ஏக ரிஷி கோத்திரம், திரய ரிஷி கோத்திரம், பஞ்ச ரிஷி கோத்திரம், சப்த ரிஷி கோத்திரம், அந்த மாதிரி எத்தனை ரிஷி பேரை சொல்றாங்கிறது வித்தியாசம் இருக்கு. நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன மாடல்ல வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, திரயார்த்தேய, பிரவரான்வித 3 ரிஷி கோத்திரம் சொன்னேன். இப்படி 7, 9, 11 இந்த மாதிரி. அதாவது ஒரு ரிஷி கோத்திரத்துல இருந்து கிளை பிடி அடிச்சு போகும் ஒரு ரிஷி, அப்புறம் அதுல கிளை அடிக்கும், அப்புறம் கிளை அடிக்கும். அதனால இந்த லீனியேஜ்ல நான் வந்தேன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி 3, 5 ரிஷிகளை பயன்படுத்துறவங்க இருக்காங்க. ரிஷிகள் பேரால மட்டும்தான் கோத்திரம். இந்தந்த ரிஷிகள் பேர்ல தான் கோத்திரம் இருக்குங்கிறது நமக்கு பாரம்பரியத்துல இருக்கு. இதை பத்தி துல்லியமான தகவல்கள் தெரியணும்னா பல இடங்கள்ல இருக்கலாம். நான் ஒரு சில இடம் சொல்றேன்.
இந்த காஷி, கயா, ஹரித்வார் இந்த மாதிரி இடங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரபலமான இடங்கள். அந்த பரம்பரையா ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்றாங்களாம். கம்ப்யூட்டர் இல்லாம, கம்ப்யூட்டர் உதவி இல்லாம, கம்ப்யூட்டர்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மெயின்டைன் பண்றாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப நீங்க போறீங்க, உங்க தாத்தாவோ உங்க குடும்பத்துல இருந்து வேற யாராவது இதுக்கு முன்னாடி போய் எனக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, நீங்க அவங்க கிட்ட போய் இந்த ஊர்ல இருந்து இன்னாரி இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க கிட்ட அதுக்கு ஒரு ஏற்றுக்கட்டு இருக்கும். இந்த நாடி ஜோசியில பாக்குற மாதிரி உங்க பெருமைகள் ரேகையை கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏற்றுக்கட்டு இருக்கும். அதுல உங்க தாத்தா பாட்டம் பூட்டி இவங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இருந்தா ரெக்கார்டு பண்ணி வச்சிருவாங்க. இந்த ஊர்ல இருந்து இன்னாருக்கு மகன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்க உங்க கோத்திரம் பத்தின விவரங்களை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல யாரோ கேட்டாங்க, என்னமோ நம்ம கோத்திரத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாம இப்படி ஒரு முறையில கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் போய் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க பெரிய லட்சம் பரம்பரையா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்படி கேள்விப்பட்டேன். ஒரு ஆட்கள் தேடி கிடைக்கல, அவங்க வந்து அடுத்த கூட்டிட்டு போவாங்களாம். அடுத்த ரெக்கார்ட்ல இருக்கான்னு உங்களுக்கு தேடி கண்டுபிடிப்பாங்களாம். இப்படி சில அனுபவம் சொல்லியிருக்காங்க. காஷி, கயா, ஹரித்வார் மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி இந்தியாவில நிறைய பல இடங்கள் இருக்கலாம். நான் எனக்கு தெரிய வந்த இடங்களை சொன்னேன். இப்படி ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ற சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கோத்திரங்கள் வரையறுக்கப்பட்டது இந்த ரிஷிகள் பேர்ல தான் கோத்திரங்கள் இருக்கு. அவைகள் மட்டும்தான் கோத்திரங்களாக இருக்கும். நாம ஒரு சமாளிபிகேஷனுக்காக வேண்டி, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வேண்டி சொல்றோம். இந்த துரதிருஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம நம்முடைய பரம்பரை தொடர்ச்சியை இழந்தது. அதாவது பரம்பரை தொடர்ச்சி என்ன அர்த்தம் சொல்றேன் அப்படின்னா, பாட்டம் பூட்டி அந்த தொடர்ச்சியை சொல்லல. அது கரெக்டா வந்து அதாவது நம்ம வரைக்கும் நம்ம இருக்கோம். ஆனா நாம இந்த வேதத்தை படிக்கணும், நாம இந்த சாஸ்திரத்தை படிக்கணும், இதை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம தலையில ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த பொறுப்பை நாம கோட்டை விட்டுட்டோம். குருகுலங்கள்ல போய் படிக்கிறத நாம கோட்டை விட்டுட்டோம். மெக்கானிக் கல்வி சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சோம். மெக்கானிக் கல்வி சிஸ்டம்ங்கிறது நம்முடைய பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சிஸ்டம் அவங்க கண்டுபிடிச்சு வச்சாங்க. நாம இன்னமும் கூட அதை விட்டு வெளியே வர்றதுக்கு யாருக்கும் யோசனை இல்லை. மேலும் மேலும் அதுக்குள்ள போய் விழறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால அந்த முறையை மாற்றாத வரையிலும் இதுல இருந்து நமக்கு ரட்சை இல்லை. யாமினியமா இது சம்பந்தமா வேற ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? கேள்வி இருக்கா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா குருஜி? இப்ப கேக்குது. நீங்க பேசினது எனக்கு சரியா கேட்கல. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. அதனால நான் திரும்ப இந்த ரெக்கார்டிங்க கேட்டுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கட்டாயம் அடுத்த கிளாஸ்ல கேக்குறேன், இல்லைன்னா மெசேஜ் போடுறேன் குருஜி. சரிம்மா. அவங்களுடைய இன்னொரு கேள்வி, ஆல்சோ த கொஸ்டின் ஆஃப் பீயிங் கால்டு தைத்யா, குரு etc. due to their guna. My doubt is, does it have something to do with sattva as tamasic guna, which in turn is due to ahara, and if so, how to inculcate more of sattvika in tamasic people? ஆமா, இது ஒரு பெரிய கதை. குணத்திரய விபாக யோகம் வரணும், ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம் வரணும். இதுல பின்னாடி ஒரு 6 அத்தியாயம் இருக்கு. இந்த 6 அத்தியாயத்தையும் பேசினா தான் இதுக்கு விடை தெளிவாகும்.
இருந்தாலும் நான் ஒரு சுருக்கம் சொல்றேன். சொல்லுங்க. உணவு பழக்க வழக்கம் நம்முடைய குணத்தை மாற்றும். நம்மளுடைய கல்வி நம்முடைய குணத்தை மாற்றும். நமக்கு தரப்படுகிற பயிற்சி, நாம யாரோட பழகுறோம், இதெல்லாமே குணத்தை மாற்றுவதற்கு பயன்படும். பொதுவா நாம பிறக்கும் போதே இப்படித்தான் பிறந்திருப்போம். முயற்சியினால மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும். உணவுகள் பங்கு இருக்காங்கன்னா இருக்கு. சுக்கராச்சாரியார் கல்லு குடிச்சுக்கிட்டு மூளை கெட்டு போனதுனால இன்னும் எவ்வளவு கல்லு குடிக்கிறாரு கைவிட்டார். சுக்கராச்சாரியார் மாதிரி பெரிய ஆளையே கவுத்து விட்டுருக்குது கல்லு. தமிழ்நாட்டுல பல பேர் கவுத்து விட்டுருக்குது. அதனால வளர்ப்பு நாள் அரசாங்கம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சத்வரஜஸ் தமஸ், பொதுவா தாமச குணம் உள்ளவங்க அசுர இயல்போட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது பத்தியும் விரிவா கீதை சொல்லுது. எந்தெந்த குணம் உள்ளவங்க எந்தெந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அதை பத்தி ரொம்ப விரிவாவே கீதை இருக்கு. அடுத்து தைத்தியா குழு, அது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாததா இருக்கு எனக்கு. குழு வம்சம் அப்படிங்கிறது பஞ்சபாண்டவர்களோட சம்பந்தப்பட்டது, மகாபாரதத்தோட சம்பந்தப்பட்டது. தைத்தியா அப்படிங்கிறது வேற. நீங்க எதனால அந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சேர்த்தது ஏதாவது காரணம் சொன்னா யாமினி அம்மாவுக்கு நான் பேசுறது கேட்கதான்னு தெரியல. சரி, நான் விஷயத்த சொல்லிடுறேன். குழு வம்சம் அப்படிங்கிறது மகாபாரதத்தோட சம்பந்தப்பட்டது. பூமியில் இருக்கிற நிறைய வம்சங்கள் அது ஒரு வம்சம். தைத்திய வம்சம் அப்படிங்கிறது தேவர்கள், ஆதித்யர்கள், தைத்தியர்கள், தானவர்கள், அந்த பரம்பரையில வரக்கூடிய வம்சம். ஒரு இதற்கு அசுரர்கள் தான் துரியோதனாதிகளாக, கர்ணன் உட்பட துரியோதனாதிகளாக பிறந்தார்கள் அப்படின்ட்டு மகாபாரதமே சொல்லுது. அந்த விவரம் நான் என்னுடைய முன்னாள் வகுப்புகளை சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஆளை பற்றி தனித்தனியா எந்த அசுரன் டீட்டெயிலே சொல்லியிருக்கிறேன். அசுரர்கள் மனிதர்களாக பிறந்தார்கள் அப்படிங்கிறது மாதிரி முன் ஜென்மத்தில் அவங்க அசுரர்களாக இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் அசுரர்களாக மனிதர்களாக பிறந்தார்கள் வருது. அது மாதிரி தேவதைகள் பிறந்தாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ராமாயணத்துல சூரியன் வாலியா பிறந்தார், இந்திரன் சுக்ரீவனா பிறந்தார் அப்படின்னு வருது. மகாபாரதத்துல இந்திரன் அம்சத்துல அர்ஜுனன், யமதர்மராஜா அம்சத்துல தர்மபுத்திரர், வாயு அம்சத்துல பீமன் வருது. இதை பத்தி விவரங்கள் மகாபாரதத்துல இருக்கு. அதனால அந்த கேள்வியில ஓரளவுக்கு மற்ற இடத்தை நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். தைத்திய குழுங்கிறது பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவு வேணும். இதுல ஆகாரம் பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அது 17வது அல்லது வேற எங்கேயாவது எனக்கு மூடு வரும்போது அந்த ஆகாரம் சொல்ல அது சொல்லி நிறைய கூடுதலாக நேரம் வேணும். another theory. At the beginning of the class, Guruji, you mentioned that if one is 100% virtuous, then he is not at all that fit to survive in society. Later during the class, it was mentioned that one should be sincere, truthful, etc., virtuous, to be happy and not suffer from illness. This appears to be contradictory. On the other hand, our karma also adds to our suffering. Can we substantiate?
இதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாம் திருப்பி சொல்றேன். நாம தார்மீகமாக தான் இருக்க முயற்சி பண்ணணும். ஆமா, அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு பாம்பு கிட்ட உன்னை கடிக்காதேன்னு சொன்னேன், சீராதேன்னு சொல்லல அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கதை கூட சொன்னேன். அந்த கதை தெளிவு தந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிராரப்த கர்மா நம்முடைய சஃபரிங்க்கு பங்களிப்புன்னு கண்டிப்பா நம்முடைய தலையெழுத்து, நம்முடைய முன்ஜென்ம கர்மங்கள் காரணமாகத்தான் நமக்கு இந்த ஜென்மங்கள்ல காரியங்கள் நடக்குது. அதனாலதான் நம்ம ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்த உடனே இன்னென்ன நடக்கும், இன்னென்ன நடக்காது, இப்படி நடக்கும் எல்லாம் கெஸ் பண்ண முடியும். நம்முடைய தலையெழுத்தை படிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் தான் ஜாதகம் அப்படிங்கிறது. அதனால பிராரப்தத்துக்கு பங்கு இருக்கு. யூ ஆர் த மேக்கர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவார். நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. நாம இப்ப என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கணங்கள் நமக்கு நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக அமையும். தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும், மாற்றினவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு முயற்சி, பிரார்த்தனை இதெல்லாம் தேவை இருக்கும். மார்க்கண்டேயன் ஒரு உதாரணம். இது பெண்டிங் கேள்விகள். வேற சில கேள்விகள் இருக்கு, அதை பெண்டிங்ல வைப்போம். அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் ஏதாவது கேட்கறது இருந்தா கேட்கலாம். स्वामी இந்த கோலு நவராத்திரி கோலு சம்பிரதாயம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதா? மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்துருக்குறேன். இங்க அந்த சம்பிரதாயம் எப்படி உருவாச்சு, எதுக்காக பண்றாங்க? கன்னியாகுமரியில இருக்குதா அப்படின்னா இருந்தது. நான் என்னுடைய சின்ன பிள்ளையில நாகர்கோவில்ல ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். இப்போ நான் அந்த லொகேஷனை வச்சு, நான் சின்ன பிள்ளைல போறது யார் எங்க போனேன் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப அந்த லொகேஷனை வச்சு நான் கெஸ் பண்ணும்போது மண்டைக்காடு கலவர வழக்குல வாடிட்ட பாலகிருஷ்ணன் அட்வொகேட்டுடைய வீடா இருக்கும். ராமகோபாலன்ஜி நாவலுக்கு கன்னியாகுமரிக்கு அவர் வீட்டுல தான் தங்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பிள்ளைகள் பால கௌதமன் அப்படிங்கிற ஸ்ரீ டிவின்னு ஒரு டிவி எல்லாம் நடத்துறாரு. ஹிந்து சமுதாயத்துக்காக வேண்டி உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல கொலு வச்சிருந்திருக்கணும். நான் அநேகமா அங்க போய் அந்த கொலு பூஜையில கலந்துகிட்டு இருக்கணும் என்னுடைய சின்ன பிள்ளையில அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப என்னுடைய சின்ன பிள்ளையிலேயே இருந்தது. இந்த பிள்ளையில தான் இருக்காது இருக்கும். இன்னும் செய்யறவங்க இருப்பாங்க. விடாப்பிடியா நம்முடைய தர்மத்தை காப்பாத்துறவங்க, கடைபிடிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம எல்லாரும் கடைபிடிக்கிறது மாதிரி மாறினா நல்லா இருக்கும். இதனுடைய தொடக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கோயில்கள் நம்முடைய பரம்பரையில நம்ம இந்து மதம் நிறைய விஷயங்கள் அனாதி, அதாவது தொடக்கம் தெரியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப லட்சக்கணக்கான வருஷமா வாழக்கூடிய இனம் நாம. அதனால அந்த ட்ரைப் மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு அசுரர்கள் நிறைய பேர் நம்ம நாட்டுல 1000 வருஷமா அறிவிக்கதனம் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம நிறைய இழந்துட்டோம். அதனால எனக்கு தேவி மகாத்மியத்துல அந்த ராஜா கிட்ட வசிஷ்டர் மகரிஷி நீ தேவியுடைய மண்ணில தேவி சிலையை பண்ணி வச்சு பூஜை பண்ணு சொல்றாரு. அந்த குரு அந்த கதைப்படி அந்த ராஜாவையே தொடங்கினதுதான். தெய்வ மாத்தியத்துல அது வருது. அந்த தெய்வ மாத்தியம் கிளாஸ் கேட்டீங்கன்னா அதுல அந்த விவரம் வரும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தகவல் இது காப்பாற்றி வச்சிருக்கோம். பிரதாப் சந்திரன்ஜி என்ன சொல்ல வந்தீங்க? ಸ್ವಾಮೀಜಿ ಎಸ್ ಆರ್ ಶ್ರೀನಿವಾಸ
അവര് വർഷാവർഷം കൊണ്ടുവച്ച് ഒരു ഫംഗ്ഷനാ എടുക്കുന്നുണ്ട്. விவேக் லேபரேட்டரிஸ் ஆமாங்க. அவரு அதை பண்றாரு, வருஷந்தோறும் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் சொல்றாரு. சில கோயில்கள்லயும் கூட பண்ணலாம். கோயம்புத்தூர் பக்கம்லாம் இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்கு, நான் பார்த்திருக்கேன். ஆசிரமங்களே கூட வைப்பாங்க. கோயம்புத்தூர் நம்ம ஆசிரமத்துல வைப்பாங்க, ஒரு ராமகிருஷ்ண ஆசிரமம் இருக்கு, நாம ஒரு ஆசிரமத்துல வைப்பாங்க. ஒரு ஆசிரமங்கள்ல 1-2 ஆசிரமங்களே பார்த்திருக்கேன். கன்னியாகுமரியில சொல்லதா இருந்தா இன்னொரு தகவல் இப்ப ஞாபகம் இருக்கு. என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட், சமய வகுப்பு மாணவி, முகிலன் குடியிருப்பு அரிசீஸ்வரம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த அம்மா பல வருஷமா வச்சுட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். அரிசீஸ்வரம் ஒன்றியத்துல முகிலன் குடியிருப்பு, அங்க ஒரு விஓ வில்லேஜ் ஆபீசர் இருக்காரு, ஐயா துரையின் பேரு. அவருடைய மகள் அவங்க வீட்டுல பல வருஷமா வச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இடம். யோசிக்க ஒரு ஞாபகம் வரலாம் இருக்கு. அப்போ இன்னொரு அழுது சரி, நிறைவு பண்ணிட்டோமா? பிரார்த்தனை. அடுத்த வாரம் சந்திப்போம்.